இந்த இடம் எனக்கு, அந்த இடம் உனக்குன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த மனுஷங்களாகிய நாம திடீர்னு இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிட்டாலோ இல்ல மொத்தமா காணாம போயிட்டாலோ என்ன ஆகும்? யோசிக்கவே முடியல. நான் உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி சொல்றேன். மனுஷங்க மட்டும் பூமியை விட்டு மறைஞ்சோ இல்ல காணாம போயிட்டாங்கன்னா பூமி கொஞ்சம் கொஞ்சமா உயிர் வாழ தொடங்க ஆரம்பிக்கும். எப்படின்னா இந்த தூசி, துப்பட்ட, அழுக்கு, வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் எல்லாமே மனுஷங்க ஒருவேளை காணாம போனாங்கன்னா அது கூடவே இதுவும் காணாம போயிடும். திடீர்னு காணாம போன நம்மளை பத்தி இந்த ரோட்ல இருக்கிற நாய்களும் வீட்டுல இருக்கிற பூனையும் என்ன பேசும்னா, எங்க தேடியும் கிடைக்கல, எங்க போனாங்கன்னு தெரியல, ஒருவேளை வீடு வாங்குறதுக்கு விண்வெளிக்கு போயிட்டாங்களே என்னமோ, அப்படி போனா இன்னில இருந்து என் ஓனர் விண்வெளி நாயகா அப்படின்னு பேசும். அதுக்கப்புறம் காணாம போன நம்ம நாள் கணக்கா வருஷ கணக்கா இந்த பூமியில இல்லனா இந்த ரோட்டோரத்துல இருக்கிற மரங்கள் எல்லாம் ரோட்டையும் ரோட்டு மேல நிக்கிற காரையும் ஆக்கிரமிப்பு பண்ணி அப்படியே குடிபெயர ஆரம்பிச்சிரும். எப்படி நம்ம பண்ண மாதிரி தான். இப்படியே போயிட்டு இருக்க சூழ்நிலையில கடைசி இதோட விளைவு எங்க போய் நிக்கும்னா, நாம புதுசா கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நாசமாக்கி வச்சிருக்கிற இந்த பூமி அது தன்னைத்தானே சரி செஞ்சு ஒரு நல்ல நிலைமைக்கு மாறும். அந்த நல்ல நிலைமை எந்த அளவுக்கு இருக்கும்னா, எங்க தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்கு, சவடாப்பு மாதிரி இருக்குங்க. ஐயோ, வாழ்க்கையில வாழணுங்க. கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. அங்கிட்டு பார்த்தா எப்படி இருக்கு காஷ்மீர், இங்கிட்டு பார்த்தா அந்தமான் தீவு, நடுவுல அமேசான் காடு.